ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்க போகிறோம். என்னென்னு சொன்னால், இலங்கையில் இப்போ யாழ்ப்பாணத்தில் ஆட்டோக்களுக்காக ஆட்டோ வச்சுருக்கிறார்கள், பைக் வச்சுருக்கிறார்கள், வேன் வச்சுருக்காங்க உழைக்கிறதுக்காக நிறைய பொறிமுறைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் பிக்மி, ஊபர். இப்போ நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம், அதே நேரம் முழு நேரமாக ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் அதை பற்றி உங்களுக்கு எப்படி அதில் ஏர்ன் பண்ணலாம்ன்றதை பற்றி இந்த வீடியோவில் காண போகிறேன். படித்து முடிச்சுட்டு இருக்கிற ஆக்கள் பைக் இருந்தாலும் பைக்லேயும் பிக்மி ரைட் செய்யலாம், பிக்மி ஃபுட் செய்யலாம், ஊபர் ஈட்ஸ், ஊபர் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் செய்யலாம். நேரத்தை நாங்கள் காத்திருந்து அரசாங்கத்தில் காத்திருந்து செய்கிறதும் பார்க்க இப்படியான ஒரு விஷயத்தில் நாங்கள் வாகனம் இருந்தால் இப்படியாக நாங்கள் மேலதிகமாக சம்பாதிக்கலாம். அதோட வேலை இல்லைன்னு சொன்னாலும் நாங்கள் வேலையாக ஏற்றுக்கொள்ளலாம். வாங்க, இப்போ நாங்கள் எப்படி பிக்மி ஓடுறது ஆட்டோவில் இது என்னுடைய ஆட்டோவில் இப்படி ஓடுறது உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கயர் வந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், டெம்பிள் ரோட்டில் இருந்து ஏற்றி ஏடிஐ இருக்கிற குருநகரில். இப்போ நான் அவன் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். இப்போ நான் அரிவேட் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு வந்த அப்புறம் ஸ்டார்ட் ட்ரிப்பை கொடுத்து நான் கொண்டு வேண்ட ட்ராப் பண்ணுற இடத்துல நாங்கள் ட்ராப் பண்ணணும். இதில் உள்ளுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ க்ரீனில் நிற்கிற இடத்துல நான் நிற்கிறேன். கூகுள் ட்ராப்பிங் லொக்கேஷன் இருக்குது பாருங்க, அதில் கொண்டு இறக்கணும் ஏடிஐயில். நாங்கள் அவைக்கு கோல் பண்ணலாம். ஒன்று ஃப்ரீ கோல், மற்றது கீழே இருக்கிற கோல்ன்ற இடத்துல இந்த பர்சனல் நம்பர் இருக்குது. அதை நாங்கள் எடுத்து கோல் பண்ணி அந்த லொக்கேஷனை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போய்க்கொள்ளலாம். அடுத்த இப்போ அதில் இருக்கிற அரோவட்டி நம்பத்தினம்னு சொன்னால் எங்கே கொண்டு போய் விடணுன்ற லொக்கேஷன் அப்படியே எங்களுக்கு காட்டும். அந்த லொக்கேஷன் படியே நாங்கள் போயிட்டோம்னு சொன்னால் சொல்லிக்கிட்டோம். மீட்டர் கேட்ட அமௌண்ட்டும் எங்களுக்கு கையில் வந்துடும். இந்த மீட்டர் கூடுதலாக லொக்கேஷனை பார்த்து தான் போக சொல்லிடுவாங்க. தச்சே நான் லொக்கேஷனை மாறி எங்கேயாவது போயிட்டோம்னு சொன்னால் அமௌண்ட் கூட வந்துடும். சுற்றி விட்டோம்னு சொன்னால் அதுக்காக அப்படி சொல்லி கொண்டிருப்பாங்க. இப்போ நான் என் பண்ணுறேன். டெம்பிள் ரோட்டில் இருந்து இப்போ ஏடிஐயில் ராக்கிட்டு திருப்பி டெம்பிள் ரோட்லேயே விட்டதுக்கு 367 ரூபா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டரு கிட்ட வரும். இல்லை நாங்கள் இப்போ கார்ட் பேமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா நாங்கள் கலெக்ட் காசை கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ கொடுத்தோம்னு சொன்னால் திருப்பி பிக்மி ஆன்லைன் அப்படி ஆப்ஸுக்கு வந்துடும். இப்போ நான் சுண்ணாம் ஃபயர் வந்தேன். கச்சேரி நல்லூர் ரோட்ல இருந்து 913 ரூபா வந்தது. இதை பார்த்தீங்கன்னா இதில் கார்ட் பேமெண்ட் செய்யலாம். அதை விரும்பினா பேசஞ்சர்ஸ் செய்யலாம். கார்ட்டை ஆட் பண்ணி விட்டா பேங்க்ல இருந்து கழிவட்டு வந்துருக்கு. இல்லாட்டி எனக்கு இப்போ கலெக்ட் பேமெண்ட் வந்தது. அதை நான் எடுத்துட்டேன். இப்போ கலெக்ட் கொடுத்த கையோட பார்த்தீங்கன்னா கண்டினியூ வரும். எனக்கு இப்போ இதை நாங்கள் பேசஞ்சர்ஸ் எப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்லி கேரக்டர், ரெஸ்பெக்டிவ் பிஹேவியர், குயிக் பிக்கப், யூஸ் த வெஹிக்கிள் ப்ராப்பர்லி, கேஷ் டெஸ்ட் எல்லாம் இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் கொடுக்கலாம். எங்களுக்கு என்ன மாதிரி சாட்டிஸ்ஃபை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்து விட்டா அதுக்கான ரேட்டிங் போய்கொண்டிருக்கு. இப்போ எங்களுக்கு என்ன ரேட்டிங் இருக்குதோ அது போல பேசஞ்சர்ஸுக்கும் டிரைவர்ஸ் கொடுக்குற ரேட்டிங் இருக்கு. அதுக்கேற்ற நிறைய விசேட கழிவுகள் எல்லாம் இருக்குது. நான் சிம்மாத்துல வந்துட்டேன். எப்படியும் ஒரு 2 சிம்மாத்துல நாங்கள் இன்னொரு ஃபயர் எடுத்துக்கு ரிட்டர்ன் ஆகலாம் டவுனுக்கு. கூடுதலாக டவுன்ல தான் நிறைய ஃபயர் வரும். சின்னம், மாய்ப்பாய், சின்னவெளி பகுதிகளில் இன்னமான ஃபயர்கள் கிடைக்கும். குடும்ப மாதிரி அடிக்கடி எந்த இடத்துக்கு போனாலும் இந்த ஃபயர் கிடைக்காது. நான் இதில் வெயிட் பண்ணி ஒரு ஃபயர் எடுத்துட்டு போவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மெல்ல நான் போகிற வழியில ஏதாவது ஒரு ஃபயர் போகலாம். திருப்பி நான் சும்மா போக வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் சும்மா போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாழ்ப்பாணம் போறதுக்குள்ளே எப்படியாவது ஒரு ஃபயர் கிடைச்சிடும். பார்க்கலாம். இந்த ஃபயர் வந்தாப்புல நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இல்லைன்னு இந்த இடத்துல நான் ஃபயர் எடுத்துறேன் காட்டுறேன். குறைஞ்சது 220 ஃபயர் எடுத்தாலும் எங்களுக்கு பெட்ரோல் காசு வந்துடும். இப்போ சரியா 8:35 காலமே நாங்கள் எத்தனை மணிக்கு எங்களுக்கு ஃபயர் வருது என்பதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியாக 9:13 ஒரு ஃபயர் வந்திருக்கு. ஆனால் ட்ரொப் பண்ணுறது எங்கேருந்து போடல, பிக்கப் பண்ணுற இடம் மட்டும் போட்டிருக்கு. சுண்ணாத்தில் பிக்கப் பண்ணி ட்ரொப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கேருந்து சொல்கிறேன்.
இப்ப சுண்ணாத்துல இருந்து மருதாமட சந்தைக்கு அம்பலவான வீதியில மருதாமட சந்தைக்கு வந்து விட்டுருக்கேன். 220 ரூபா வந்திருக்கு. இப்படியே வந்து நான் அப்படியே மெல்லவா யாழ்ப்பாணம் நோக்கி நாங்கள் நடந்து கொண்டிருக்க வார கயறுகளை எடுத்து ஓடலாம். இப்படி நாங்கள் திரும்பி சும்மா போக வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் நின்றாலே ஒரு கயர் கிடைக்கும். அதை எடுத்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்க எங்களுக்கு அதுல பெருசா போற செலவுல வந்து நட்டம் இருக்கு. அது பெட்ரோல் காசே வந்துடும். நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து ஹயரோண்டில் வந்து கொக்குவில் வந்து ப்ரௌன் ரோட்டில் நின்றேன். ப்ரௌன் ரோட்டில் வந்து இப்போ அடிச்சிட்டு தவால்பட்டி ஒழுங்கையில் ஏற்றி எஃப்னா ரீஜனல் சென்டரில் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ரக் போகணும். இதே ப்ரௌன் ரோட்லாம் இருக்குது. அது இப்போ கொண்டு இறக்க போகிறேன். ரக்கிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் இப்போ அதே மாதிரி ப்ரௌன் ரோட்லேருந்து திருப்பி கயர் எடுத்து வந்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க் மல்லாலி ரோட் திண்ணவேலிக்கு வந்துருக்குறோம். இப்படியே திருப்பி வந்து டபுள் ரோப் இது வந்து திருப்பி ப்ரௌன் ரோட் போகணும். எவ்வளோ மணி இன்னும் பார்க்கல. இனி ஸ்டார்ட் பண்ண அப்புறம் கூகுள் மேப்பில் பார்த்துட்டு நான் இதில் கூகுள் மேப்பை கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ எங்கே போய் ரக்கவனம் சொன்னால் காட்டும். தவால்பட்டி சந்தி கிட்ட போன்ற ரக்கவனம் ப்ரௌன் ரோட்டில் இருக்குது. வாங்க பார்க்கலாம் போயிட்டு. இப்போ வந்து நான் கொக்குவில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ இது வரைக்கும் நான் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2476 ரூபா வந்து டோட்டலாக வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். 7 மணிக்கு தொடங்கினான். இப்போ 10 வரை சரியாக 2500 ரூபா கிட்ட நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன்.